என் பிள்ளை இங்க வந்துதான் நிம்மதியா தூங்குதா. செத்த தூங்கட்டும், செத்தம் கட்டாம போகும். இன்னும் வாச தூக்காம கிடக்கு. காலையில எந்திரிச்சு வாசலாத தூத்து தொலைக்கலாம்ல. ஒரே படுக்கல. எப்பா தூத்துட்டு நிமிர முடிவா குறுக்கு புடிச்சிட்டு நிக்கி. எப்பா குறுக்கு வழி தாங்க முடியல. செத்த இருந்துட்டு வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி வேலை செய்ய முடியுவா? காலையில எந்திரிச்சு வாசல தூத்தாலேயே குறுக்கு பிடிச்சுக்கிடுது. இது எதுக்கு விடிஞ்சு விடியாம மோரை தூக்கி வச்சுட்டு கிடக்கு? இட்டே இட்டே ஏன் ஒரு படியாந்து உட்காந்துருக்கிய? கெரியா இல்ல? ஆமா கெரியாத்தான் இல்ல. உன்ன போல மருமக வச்சா நல்லா இருக்குமா எனக்கு? பொழுது விட்டியே விட மாட்டுக்கால. எந்திரிச்ச உடனே என்ன சண்டை இழுக்க போறாளோ தெரியலையே. ஏன் நான் என்ன செஞ்சேன் உங்களை? மகாராணி மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கி எந்திரிச்சு வாரியம்மா. இது போதாதான் எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கான்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே. காலை மாதிரி எந்திரிச்சா வாச தூத்து தொலைச்சோம்னு கிடையாது. ஒரு பொம்பளை எப்ப பார்த்தாலும் 8 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. நான் வயசு காலத்தை போய் தூத்து தொலைச்சிட்டு குறுக்கு பிடிச்சு போய் உட்காந்துருக்கேன். குறுக்கு பிடிச்சு போய் உட்காந்துருக்கேளா? கிறுக்கு பிடிச்சு போய் உட்காந்துருக்கேளா? யாரை பார்த்து கிறுக்குன்னு சொல்ல? நீ கிறுக்கு, உங்க அம்மா கிறுக்கு, உங்க அப்பா கிறுக்கு, உங்க குடும்பமே கிறுக்கு போய் குடும்பம். நீ என்ன சொல்லியா கிறுக்குன்னு? இப்ப மட்டும் குறுக்கு வலிக்கலையோ? எங்க அப்பா அம்மாவை ஏசும்போது மட்டும் குறுக்கு வலியே இல்லையா உங்களுக்கு? நான் போய் பேசி நடிக்க முடியும். எனக்கு தான் தெரியும் எனக்கு வலிக்க வலி. காலையில நான் எந்திக்காத மட்டும் இவ்வளவு பெருசா பேசியல்ல. நீங்களும் உங்க மவளும் ராத்திரி தின்ன தட்டை கூட கலவாம போய் படுத்துட்டிய. நான் எல்லாத்தையும் பேரக்கி அள்ளி போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அடுப்பு முடிவு கழுவி போட்டு போய் தூங்க போயிருக்கேன். நான் நைட்டு தூங்கும் போது மணி 12. நீங்களும் உங்க மவளும் 9:30 மணிக்கெல்லாம் போய் தூங்கியாச்சு. நீங்க தான் நேரத்தோட தூங்கிக்கல. காலம்பரம் எஞ்ச பத்தி என்ன தப்பு இருக்கு? நான் லேட்டா தானே தூங்கினேன். இவ்வளவு சொல்லுவீங்களா? உங்க மவாக்காரி ராத்திரி 9:30 தூங்கிட்டல. காலம்பரம் எந்திரிச்சா என்ன அவ மட்டும் பெரிய யோக்கியமோ? எப்படிலாம் வீட்டு பேசுறாங்க வச்சுக்கிறாள். அவளே அவன் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டியா? தூங்கணும். அவ தூங்குறது உனக்கு பொறுக்க மாட்டேங்குது. மவளை மட்டும் தூங்கட்டும். ஐயா பாவம் அப்படி இப்படிங்க எல்லாம் மாமியா விட்ட கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாம். இப்ப என்ன நீங்க கஷ்டப்படுத்தி தானே இருக்கீங்க? என்ன எனக்கு நல்ல முறையில வச்சிருக்கேனோ அப்பதான் அவன் மாமியா அவளை நல்ல முறையில வச்சிருக்கேன். வேலை செய்யும் வீட்டுல சண்டை முத்தி போச்சு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்வாங்க? ஏ சண்டையா உங்க மாமா அவங்க வீட்டுக்கு வந்து நான் எங்க அம்மா வீட்டு போட்டுமா? அவன் வந்துக்கனே உனக்கு பிடிக்கணும். அதனாலதான் இப்படி உங்க அம்மா வீட்டு போட்டுமா நிக்க. நீங்க தானே சொன்னீங்க அவளை பார்த்து நான் வயிறு எறிதம்னு. ஏன் முன்னாடி இருந்தா அவன் இன்னும் நான் சங்கடப்படுவா. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க மகளை பார்த்துட்டு யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? எந்திரிச்சிட்டியா? அண்ணன் செத்த நேரம் தூங்கலாம். பிள்ளை தூங்கிட்டு இருக்கேன். நீ தூங்கும் போதே நீ செத்த தூங்கிக்கிடணும். பேதல போவா. அவன் மவாக்காரி ராத்திரி 9 மணிக்கு படுத்துட்டு காலையில 10 மணிக்கு எந்திச்சு வரா. அவன் எந்திக்கிறதுல தப்பு இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா? நான் ராத்திரி 12:30 மணிக்கு படுத்துட்டு காலையில 7 மணிக்கு எஞ்சது குத்தமா? ஆமா விடிஞ்சு விடியாம இன்னும் கத்திட்டு கிடக்காத. வேற எப்படி நான் தூங்க முடியும்? நான் ஒண்ணும் கத்திட்டு இல்ல. உங்க அம்மா தான் காலையில விடிய முன்ன சண்டை எடுத்து கிடக்காத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி சண்டை போடுறவா கிடையாது. மத்தவங்க சண்டலுக்கு அவனா எங்க அம்மா வாயை பத்திட்டு இருப்பாளோ? அம்மா உங்க அம்மா பெரிய நல்லவதான். நான் தான் இப்ப சண்டை எடுத்து அலையிறேன். உங்க அம்மா பங்குக்கு அவ சண்டை போட்டு முடிச்சாச்சு. விடிஞ்சு எந்திரிச்சு வரவும் இப்ப நீ சண்டை போட்டியோ? அம்மையும் மௌனும் ஒண்ணு போல சண்டை போட்டு அடைக்கல. ஒரு மாமியார் பேசும்போது மருமவா கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாதான் என்ன? எங்க அம்மாவே ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்படியாத்தான்னு கேட்டு பழகுங்க. அப்படியாம்மா? நீ அப்படியெல்லாம் காலம் கழிச்சுதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கியோ?